வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழியில் சிறுவர்கள் பெண்களின் அதிக எலும்புக்கூடுகள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. 15 பேர் கொண்ட குழுவுடன் இலங்கையை வந்தடைந்த ஆஸ்திரேலிய துணை பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா? கேள்வி எழுப்பும் மொட்டுக்கட்சி. கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காண முறையான திட்டம் நடைமுறையில் இல்லை, எழுந்த குற்றச்சாட்டு. எரிபொருளில் கிடைக்கும் லாபம் இன்று யாருடைய சட்டை பைகளுக்கு செல்கிறது? பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி. தேர்தல் ஆணைக்குழுவின் வர்த்தமானி அரசின் பலவந்த போக்கிற்கு சிறந்த பதிலடி, எதிர்க்கட்சி சாடல். தேசிய நீர் வழங்கல் சபையின் குறுஞ்செய்தி சேவை மீது சைபர் தாக்குதல். பொன்னாலை கடலுக்குள் பாய்ந்த ஹயஸ் ரக வாகனம். கொழும்பில் கட்டடம் ஒன்றுடன் மோதி அரச பேருந்து விபத்து. கிரீஸில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளியலறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615 0212224616. யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று வரை 7 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் சிறுவர்கள், பெண்கள் என அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என அஞ்சப்படுகிறது. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த புதைகுழியில் இருந்து நேற்று வரை 7 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 15 வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகிறது. இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. அதற்கு சான்றாக புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை. உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. சுமார் 20 வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 3 மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முறையான பரிசோதனைகள் ஏதுமின்றி சுங்கத்திலிருந்து 323 கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கப்பற்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வழங்கிய பணிப்பு குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பிவித்துறைகள உரிமைய கட்சி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. பிவுதுருகெல உரிமைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சிறந்த ஜெயலத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு பின்வருமாறு குறிப்பிட்டார். 2025 1, 18 மற்றும் 19 தேதிகளில் சுங்க திணைக்களத்தில் இருந்து எந்தவிதமான பரிசோதனைகளுமின்றி சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கப்பற்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கொள்கலன்கள் ஆயுதம், வெடிபொருட்கள் அல்லது தீங்கிழைக்கும் பொருட்கள் இருக்கலாம் என்று தாம் சந்தேகிப்பதாக சுங்க திணைக்கள தொழிற்சங்கத்தினர் சந்தேகிக்கின்றனர். இவ்விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்றார். ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஆஸ்திரேலிய துணை பிரதமர் உட்பட 15 பேர் கொண்ட குழு நேற்றிரவு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமான சிறப்பு விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டஹெல உள்ளிட்ட இலங்கை அதிகாரிகள் குழு அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றதாக வெளி விவகார அமைச்சு கூறியுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர்
அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார். இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறைசார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் கருத்து தெரிவிக்கையில், பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் வரவுள்ளது என தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றது. இப்படியான தகவல்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதக விளைவுகளையே ஏற்படுத்தும். ஏனெனில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நிலவும் நாடொன்றுக்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். உள்நாட்டு முதலீட்டாளர்களும் புதிய முதலீடுகளை செய்ய முன்வர மாட்டார்கள். எனவே பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா வராதா என்பதையும் அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே டெங்கு, சிக்கன்குனியா, இன்ஃபுளுவென்சா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அன்று எரிபொருளால் கிடைத்த லாபம் தேசிய மக்கள் சக்தி கோரியதை போன்று கஞ்சன விஜயசேகரவின் சட்டை பைகளுக்குள் சென்றது உண்மையெனில் இன்று அது யாருடைய சட்டை பைக்குள் செல்கிறது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொளபத்து கேள்வி எழுப்பினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த அரசாங்கத்தில் எரிபொருட்களால் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதி அப்போதைய அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் சட்டை பைகளுக்குள் செல்வதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியது. ஆனால் இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள போதிலும் இலங்கையில் விலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. அவ்வாறெனில் இப்போது கிடைக்கும் லாபம் யாருடைய சட்டை பைக்குள் செல்கிறது? அன்று உண்மையை கூறியிருந்தால் இன்று அரசாங்கத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அன்றைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள்தான் இன்றும் இந்த அரசாங்கத்துக்கு உதவுகின்றனர். தமது ஆட்சியில் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என கூறிய நிதியமைச்சின் செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் இன்றி இந்த அரசாங்கத்தால் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்றார். தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல அரசாங்கத்தின் பலவந்த போக்கிற்கு பதிலடியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தி என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம் என்று அரசாங்கம் ஆணவ பேச்சு பேசியது. ஆனால் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 161 சபைகளில் மாத்திரமே அரசாங்கத்திற்கு ஆட்சி அமைக்க முடிந்துள்ளது. எஞ்சியுள்ள 178 சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் மூலமே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இம்மாதம் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ளது. ஆனால் நாட்டில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படவில்லை. இவ்வாறான செயல்பாடுகளின் மூலமே அரசாங்கம் மக்கள் செல்வாக்கினை இழந்து வருகிறது. இலங்கையில் விலை குறைக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன? அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திலும் ஊழல், மோசடிகள் இடம்பெறுகின்றனவா? அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை வழங்கவில்லை என மக்கள் மீது அரசாங்கம் கோபம் கொண்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் குறுஞ்செய்தி சேவை மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவுகளும் சேதமடையவில்லை என சபை தெரிவித்துள்ளது. அதன் தரவு அமைப்பை பாதுகாக்க ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் மேலதிக பொது மேலாளர் பிரதீப் ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நபர் ஒருவர் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் இணையதளத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவ முயற்சித்துள்ளார். குறித்த நபர் வாடிக்கையாளர்களின் கைபேசிகளுக்கு
சுமார் 10,000 குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்கள் தரவை மீட்டெடுக்க ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துமாறு குறுஞ்செய்தி ஊடாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உடனடியாக செயல்பட்ட தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தொடர்புடைய குறுஞ்செய்தி சேவையை மீட்டெடுத்து போலி குறுஞ்செய்தி குறித்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அரச நிறுவன வலைத்தளங்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேர செயல்பாட்டு முறையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மன்றம் செயல்பட்டு வருவதாக கூறுகிறது. சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் நேற்று வரை 325 குடும்பங்களைச் சேர்ந்து 1121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவில் 120 கிராம சேவகர் பிரிவுகளில் 325 குடும்பங்களை சேர்ந்த 1121 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மகா கும்புக்கடவல பிரதேச செயலாளர் பிரிவிலேயே அதிக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கடமை நேர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் மழை மற்றும் கடும் காற்று காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 321 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 9 வியாபார நிலையங்களும் 6 பொது கட்டடங்களும் சேதமடைந்துள்ளதாகவும் புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கடமை நேர அதிகாரி கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் கயஸ் ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது. இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் காரை நகரில் இருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்தது. இந்த நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்திற்குள்ளாகியுள்ளது. வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. கொழும்பு மட்டக்குழி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மட்டக்குழி பகுதியில் அழுத் மாவத்தை வீதியும் ப்ளூமெண்டல் வீதியும் சந்திக்கும் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட போது சாரதியும் நடத்துனருமே பேருந்தில் இருந்துள்ளனர். குறித்த பேருந்து வண்டி கண்டி கொழும்பு வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மல்வானை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவ ஆய்வகத்திற்கு மகர நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. முழு இரத்த எண்ணிக்கை பரிசோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகம் வசூலித்த குற்றச்சாட்டுக்காகவே குறித்த ஆய்வகத்திற்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ஆணைய விதிமுறைகளை மீறி நோயாளியிடமிருந்து அதிக கட்டணம் வசூலித்ததாக ஆய்வகம் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. FBC சோதனைக்கான அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாவாகும். எனினும் குறித்த ஆய்வகம் அதற்கும் அதிகப்படியான கட்டணத்தை வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டோடெகனேஸ் தீவுகள் பகுதியில் இன்று ரெக்டர் அளவுகோலில் 6.2 அளவு கொண்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் துருக்கியின் எல்லை பகுதியை ஒட்டிய பகுதியில் மத்திய தரைக்கடலில் மையம் கொண்டிருந்தது. இதன் ஆழம் 68 கிலோமீட்டர் என ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் துருக்கியின் மர்மாரிஸ் கடற்கரை நகரத்தில் 5.8 அளவு கொண்ட மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டு பதற்றத்தில் வீடுகளை விட்டு வெளியேற முயன்றதில் 7 பேர் காயமடைந்ததாக துருக்கியின் பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் கிரீஸின் ரோட்ஸ் தீவு உட்பட தெற்கு கிரீஸ், மேற்கு துருக்கி மற்றும் அருகிலுள்ள ஏஜியன் கடல் கரையோர பகுதிகளில் உணரப்பட்டது. தற்போது வரை கடுமையான உயிரிழப்பு அல்லது பெரிய அளவிலான சேதங்கள் குறித்து உடனடி அறிக்கைகள் இல்லை என்றாலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அவசர கால பதில் குழுக்கள் எச்சரிக்கையுடன் உள்ளனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.